பராசக்தி ஆடியோ லான்ச்சில் சிவகார்த்திகேயன் வந்து எல்லா சர்ச்சைகளுக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. வெளியில் இருக்கிறவங்க என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தாங்க. கடைசியில் அவர் வந்து 33 வருஷமாக இந்த சினிமாவிலேருந்து நம்மளையெல்லாம் என்டர்டெயின் பண்ணவர். அவரோட படம் 10ஆம் தேதி வருது. அந்த டேட்டை வந்து நாங்கள் எப்படி லாக் பண்ணோம், அதுக்கு பின்னாடி என்ன நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டார் சிவகார்த்திகேயன். இதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்ல போகிறாங்க? ஜனநாயகன் படம் வந்து 9 ரிலீஸ் ஆகுது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். இவங்க வந்து 14ஆம் தேதி இவங்களுடைய ரிலீஸ் டேட்டை இருந்தது, பராசக்தியோடைய ரிலீஸ் டேட்டை. அதை வந்து 10ஆம் தேதி வந்து இவங்க தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கு வந்து காரணம் என்னென்னா, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்புறம் வந்து சினிமா திரையரங்கு உரிமையாளர்கள் எல்லாருமே வந்து கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் நாங்கள் வந்து முன்னாடியே வந்திருக்கோம், ஜனவரி 10th வந்து நாங்கள் வந்து டேட் மாற்றிருக்கோம் அப்படின்னு கிளாரிஃபிகேஷன்லாம் கொடுத்தாங்க. ஸோ இதைத்தான் இன்றைக்கி வந்து விஜய் ரசிகர்கள் நிறையா பேர் வந்து கேட்குறத பார்க்க முடிஞ்சுது. ஏன் வந்து நீங்கள் ஜனவரி 10 வந்தீங்க, ஜனவரி 14 தானே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்த டேட்டு, ஏன் உடனே வந்து முன்னாடி வந்தீங்க? ஈரோடு மாநாட்டில் விஜய் பேசுனதுக்கு பிறகு இந்த தேதி மாற்றமே அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டுட்ருக்காங்க. சிவகார்த்திகேயனை பொறுத்தவரையில் அவர் வந்து நல்லது. அவர் ஆக்சுவலாக வந்து அந்த ஆடியோ லான்ச்சை பயன்படுத்தி அவர் எனக்கும் விஜய் சாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னதை ஒரு பாசிட்டிவாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயந்தான். ஏன்னா அவர் வந்து அந்த ஆடியோ லான்ச்சில் அதை பற்றி பேசலை அப்படின்னா முழுக்க அவர் சொல்லி தான் இது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான ப்ரொஜெக்ஷன் இன்னும் அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு சிவகார்த்திகேயனுடைய ஆட்டிடியூட் இருக்குது அப்படின்னு கடுமையாக தனிநபர் விமர்சனம் வந்து செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. அவர் வந்து எந்த அளவுக்கு பொலைட்டாக வந்து ஒரு பொது மேடையில் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு பொலைட்டாக அவர் சொல்லிவிட்டு கடந்து போயிட்டார். இப்போ திருப்பி என்ன பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா, ட்ரெய்லர் நேற்று வந்து பராசக்தியுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. லெஸ் தென் 24 hours பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் 27+ மில்லியன் வந்து அதோடைய வியூஸ் இருக்குது. இதுவரையும் சிவகார்த்திகேயனுடைய எந்த படத்துக்கும் இவ்வளோ வியூஸ் போனது கிடையாது. இதில் என்ன தான் கண்டென்ட்டு என்ன தான் நம்ம சொன்னாலும் கூட பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி டீசர்லாம் விட்டுருந்தாங்க. அந்த டீசருக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸுன்றதையும் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது. அதே நேரத்தில் அந்த டீசரில் இடம்பெற்ற பல காட்சிகள் இந்த ட்ரெய்லர்லேயும் இருந்தது. என்ன கொஞ்சம் கூடுதலான வசனங்கள் அவ்வளோதானே தவிர மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ் அந்த டீசருக்கும் ட்ரெய்லருக்கும் இல்லை அப்படின்றத பார்க்க முடிஞ்சுது. இருந்தாலும் எப்படி வந்து 27 மில்லியன் ப்ளஸ் போச்சு அப்படின்னு இன்றைக்கி விஜய் ரசிகர்கள் வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க. எங்கள் தளபதிக்கு எத்தனை பிரச்சனையை தான் நாங்கள் பார்க்குறது? ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி வந்து கடுமையான தாக்குதலை இணையதளங்களில் செய்கிறாங்க, அப்புறம் திமுக செய்கிறாங்க, ரஜினி ரசிகர்கள் செய்கிறாங்க, அஜித் ரசிகர்கள் செய்கிறாங்க, இப்போ வந்து சிவகார்த்திகேயனுடைய ரசிகர்களும் சேர்ந்து செய்கிறாங்க, சன் டிவியும் இதை செய்யுது அப்படின்ற மாதிரி நிறைய அவங்களுடைய ஆதங்கங்களை வந்து கொட்டி தீர்த்துட்ருக்காங்கன்னு சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போ அந்த ட்ரெய்லரை பொறுத்தவரையில் 27 மில்லியன் சொன்னால, இப்போ அதோடைய கமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, கமெண்ட்ஸ் வந்து 14,000 கமெண்ட்ஸ் தான் இருக்குது, 14,000+ கமெண்ட்ஸ் தான் இருக்குது, லெஸ் தென் 15,000 கமெண்ட்ஸ் தான் இருக்குது. அதேமாதிரி லைக்ஸை பார்த்திங்க அப்படின்னா 3,43,000 லைக்ஸ் தான் அதில் இருக்குது. இப்போ வேறஸ் நீங்கள் வந்து ஜனநாயகனை ஒப்பிடும் பொழுது ஜனநாயகன் வந்து 37 மில்லியன் ப்ளஸ், அது ஒன் டே கடந்துருச்சு. இருந்தாலும் அதோடைய நீங்கள் லைக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா 1.2 மில்லியன் லைக்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா 64,000 கமெண்ட்ஸ் ப்ளஸ் இருக்குது. இப்போ இதுவே வந்து ஒரு கம்பேரிசனில் இப்போ ஒரு ஆர்கானிக்காக ஒரு விஷயம் வந்து க்ரோ ஆகிறதுக்கும் நீங்கள் வந்து ஒரு பெய்டாக ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு இன்றைக்கி வந்து இணையதளங்களில் 2 தரப்பு ரசிகர்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதா நம்ம பார்க்க முடியும். ஆனால் இதில் சண்டை போடுறதுக்கு என்ன விஷயம் இருக்குன்னு எனக்கு புரியல. இப்போது ஒரு சாதாரண படத்தோட ட்ரெய்லர் அது யூடியூப்பில் எவ்வளோ வியூஸ் வருது அப்படின்றது நீங்கள் பேசலாம், கடந்து போகலாம். பட் அதை வச்சே சண்டை போடுறாங்க அப்படின்னா, இப்போ மே மாதம் எலெக்ஷன் ரிசல்ட் வரும். அதில் டிவிக்கு சாதகமான முடிவுகள் இருக்கலாம், அவங்களுக்கு எதிரான முடிவுகள் இருக்கலாம். ரியாலிட்டி அதுதான். இப்போ இதையே ஏற்றுக்க முடியாதவங்க நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டை ஏற்றுக்கிட்டு விஜய் சொல்கிற மாதிரி ஒரு 30-33 வருஷம் பயணன்றது சாதாரண விஷயமா? அதில் வெற்றி தோல்வி எல்லாமே இருக்கும். விஜய் இன்றைக்கி வந்து ஒரு வெற்றிகரமான ஹீரோவாக இருக்கலாம். அவர் எவ்வளோ தோல்வி படங்களை கொடுத்துருக்காரு. அதிலிருந்து மீண்டும் வந்ததுன்னா ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஹீரோவாக மாறி இருக்காரு. இப்போ மறுபடியும் வந்து இவங்க இந்த சண்டைக்குள்ளேயே இருக்கிறாங்க அப்படின்னா, அப்போ இவங்க எதை நோக்கி ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியே வரலையா? ஜனநாயகன் படம்ன்றது ஒரு தொடக்கம் தான் நினைக்கிறேன் இந்த பிரச்சனைக்கு. இனி வரக்கூடிய நாட்களில் இது மாதிரி நிறைய சண்டைகளை நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் வந்து இவ்வளோ நாளாக அவங்க வந்து நம்பர் 1 பொசிஷன்லேயே வச்சு பார்த்துட்டாங்க. ஒரு 5-6 இயர்ஸாக வந்து அவர் வந்து ஆன்லைனில் அவர் பண்ணக்கூடிய ரெக்கார்டு வந்து வேறு எந்த ஹீரோஸும் பண்ணுறதில்ல. அவருடைய படங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் ஆகுதுன்றதை பார்த்துட்டாங்க. ரீசெண்டாக நீங்கள் இந்த ஜனநாயகனுடைய ட்ரெய்லரே பார்த்தீங்கன்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸில் தான் ரிலீஸ் ஆகுது. அவங்களுடைய பேஜ் அவங்களுக்கு 6 lakhs+ சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. இப்போ சன் டிவி நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ், மில்லியன் கணக்கில், ஐ திங்க் க்ரோர் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம்.
ஸோ அதோட இது போட்டி போட முடியாது. இருந்தாலும் இது வந்து ஒரு 37 மில்லியன்றது வந்து இதுவரையும் விஜய் படத்தில் அவர் பண்ணாத ரெக்கார்டை இந்த ஜனநாயகன் படம் ட்ரெய்லர் வந்து பண்ணியிருக்குன்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ நம்ம ஏற்கனவே பேசின விஷயத்துக்கு வருவோம். இது வந்து ஒரு தொடக்கம்னு சொன்னல, இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் அரசியல் ரீதியாக பல சண்டைகளை நம்ம ஆன்லைனில் பார்ப்போம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் பொழுது 9th ரிலீஸ் ஆகுது. ஒருவேளை படம் நல்லா இருந்து 10th அன்னைக்கு வந்து டிக்கெட் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ வந்து ஜனநாயகனுக்கு இனஃபான தியேட்டர்ஸ் ஒதுக்கலை, பராசக்திக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக ஆன்லைனில் வந்து விஜய் ரசிகர்கள் சண்டை போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஐ திங்க் இன்னொரு 3 days தான் இருக்குது ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. இதுவரையும் சென்சார் போர்டு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதவே ஒரு பிரச்சனையாக மாற்றுறாங்க இது. பட் ஆனால் வந்து சென்சார் போர்டில் இருந்த நம்ம நபர்கள்ட்ட கேட்கும் பொழுது, இதுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்களே, நான் ஒருத்தர்கிட்ட பேசினேன். அவர் என்ன சொன்னார்னா, இதெல்லாம் வந்து பிரச்சனையாகாது சார், இது வந்து பெரிய பட்ஜெட் படம், இதெல்லாம் வந்து அவங்களுக்குமே தெரியும் எவ்வளோ ரிஸ்க் இதில் இன்வால்வ்டு அப்படின்னு. அப்படியெல்லாம் டிலேயெல்லாம் பண்ண மாட்டாங்க. சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து பொதுவாக அவங்க ஒர்க் பண்ணுறது கிடையாது. மண்டே இல்லை டியூஸ்டே வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரியான தகவலை சொன்னாங்க. ஐ திங்க் நீங்களும் கூட வந்து ஒரு சிலர்கிட்ட பேசுனீங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல். இப்போ நம்ம வந்து ஜனநாயகன் படத்தை பொறுத்தவரையில் நான் சொன்ன மாதிரி அதுக்கான டிக்கெட் டிமாண்ட் அதிகமாக இருக்குது ஒரு பக்கம். ஜனவரி 10th வந்து பராசக்தி ரிலீஸ் ஆகி அதுவும் நல்ல வரவேற்பை பெறுது அப்படின்னா நிச்சயமாக திமுக கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கட்டும் இல்லை நிர்வாகிகளாக இருக்கட்டும் இதை பற்றி அதிகமாக வந்து அவங்க சோஷியல் மீடியாவில் பேச ஆரம்பிப்பாங்க. ஆல்ரெடி இந்த ட்ரெய்லர் பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா இணையத்தில் முழுவதுமாக திமுகவை ஆதரவு நிலைப்பாடோட இயங்கக்கூடியவங்க அத்தனை பேருமே வந்து பராசக்தியை பற்றி புகழ்ந்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பாசிட்டிவான டாக்ஸை, ஒரு மவுத் டாக்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய முயற்சிகள் அவங்களும் செய்வாங்க. அப்படி பார்க்கும்போது பராசக்திக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொஞ்சம் குறையாமல் அப்படியே சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பராசக்தியை வச்சு பொலிட்டிக்கலாகவும் நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்துருச்சு. இப்போ அண்ணா கேரக்டர் வந்து சேத்தன் பண்ணியிருக்காரு, அதை பற்றி நிறைய சோஷியல் மீடியாவில் எல்லாருமே அப்படியே இருக்குது, அண்ணாவுடைய உருவத்தை கிட்டத்தட்ட ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து அதை பற்றி பேசுகிறதும் பார்க்க முடியுது. இதே மாதிரி இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் ரெட் ஜெயண்ட் தரப்புலேருந்து இன்பன் உதயநிதி வந்த மாதிரி தெரியலையே. அவர் இதுக்கு முன்னாடி இட்லி கடை படமும் அவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த படத்துலையும் சரி இதுலேயும் சரி பொதுவெளியில் அவர் வராமல் இருப்பதற்கு என்ன காரணம்? அவருடைய பேர் வருது, அவர் தான் அதை பண்ணுறாருன்னு சொல்லும் போது அவர் திரையின் முன்னால் அது மேடைக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? பிஸ்னஸ் ரீதியாக வந்து உதயநிதி தான் முன்னாடி பார்த்துட்டு இருந்தார் ரெட் ஜெயண்ட்டுடைய டிஸ்ட்ரிபியூஷன். அவர் பேரில் தான் வந்து உதயநிதி ப்ரெசன்ஸ்னு வரும். அதுக்கு பிறகு உதயநிதி வந்து மினிஸ்டர் ஆனதுனால, அவர் வந்து டெப்யூட்டி சிஎம் ஆனதுனால, அப்போ அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, அவங்க ஒய்ஃப் கிருத்திகா உதயநிதி பேரில் படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது. இப்போ கிருத்திகா உதயநிதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இன்பன் உதயநிதி பேரில் அவங்களுடைய பையன் பேர்லேயே வந்து நம்ம ஐ திங்க் ஃபினான்ஸ் ரீதியாக இயங்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே வந்து இன்பன் உதயநிதி பேர்லேயே வந்து மாற்றிட்டதாக சொல்கிறாங்க. இப்போ இன்பன் உதயநிதி ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து இட்லி கடை படம் வந்து அவர் பேர் போட்டு தான் அது வந்து டிஸ்ட்ரிபியூஷன்லாம் வந்தது. இப்போ இதுவும் பராசக்தியும் இன்பன் உதயநிதி வழங்கும் அப்படின்றது தான் வரப்போகுது. ஏன் அவங்க வந்து அந்த ஸ்டேஜில் ஏற்றாமல் இருக்காங்கன்னா, ஆக்சுவலாக வந்து அவரை வந்து ஒரு ஸ்டாராக லான்ச் பண்ணணும் அப்படின்றது அவங்களுடைய ஆசை. அவர் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராகவோ இல்லை ஒரு தயாரிப்பாளராகவோ வந்து ஒரு மேடையில் தோன்றுவதை விட அவர் ஒரு நடிகர், ஒரு நட்சத்திரமாக வந்து தோன்றும் பொழுது அதற்கான ரீச் அப்படின்றது பெருசாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர் வந்து இப்போ இந்த கூத்துப்பற்றையிலலாம் நிறைய ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. நடிப்பு சார்ந்த பயிற்சியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஐ திங்க் அவர் வந்து ஒரு ஸ்டாராக வந்து லான்ச் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய விருப்பமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் எனக்கு அதில் வேறு ஒரு டைமென்ஷன்லையும் யோசிக்க வைக்குது. இப்போ எலெக்ஷன் டைம் இது. ஆல்ரெடி வந்து அமித்ஷா நேற்று வந்தப்போ பார்த்தீங்கன்னா உதயநிதியை சிஎம் ஆக்க தான் முயற்சி பண்ணுறாங்க, அது நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தார். இந்த நேரத்தில் இன்பன் உதயநிதி மேடையில் ஏற்றி அவர் பொதுவாக சில விஷயங்கள் அந்த படத்தை பற்றி பேசினா கூட அதுலேருந்து ஏதாவது ஒரு லைன் கான்ட்ரவர்ஷியலாகவோ அல்லது பொலிட்டிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு ஒரு கேம்பெயின் இல்லை ஒரு நரேட்டிவ் வந்து இங்கே செட் செய்யப்படும். பாருங்கள், இப்போ டெப்டி சிஎம்மாக இருக்கார், அதுக்குள்ளே இப்போ அவரை கொண்டு வந்துட்டாங்க, அவரை வந்து அடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி அது இந்த அரசியல் ரீதியாக போச்சு அப்படின்னா அந்த பொலிட்டிக்கல் இதில் ஒரு பேட் இமேஜை கூட அவங்களுக்கு க்ரியேட் பண்ணலாம். அதனால் கூட தவிர்ப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. சரி, இப்போ இன்பன் உதயநிதியை பொறுத்தவரையில் அவர் வந்து ஸ்டேஜில் வந்து என்ன பேசுவார், ஏதாவது வயது, அவருடைய வயதுன்றது இருக்கு இல்லையா, அவர் இப்போ தான் வந்திருக்கிறாரு, இந்த பிஸ்னஸ்க்குள்ளே இப்போ தான் என்ட்ராகிருக்கிறாரு. அவர் வந்து ஆன் பேப்பர் வந்து ஃபினான்ஷியலாக நம்ம குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து அதை நிர்வகிக்கணுன்றதுக்காக அவரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ இப்போ அவருக்கு வந்து ஒரு தொழிலில் பெரிய அளவில் அவர் வந்து ஈடுபாடோடு செஞ்சு அவர் ஏதோ ஒன்று சாதிச்சிருக்காரு அப்படின்னா அவர் வந்து பேச முடியும். ஸோ இந்த தருணத்தில் வந்து அப்படி ஒரு மேடையை நம்ம பயன்படுத்தி கொள்வது சரியாக இருக்காதுன்னு அவங்க நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, எல்லாத்துக்குமே தெரியும் இந்த படம் வந்து திமுக ஃபண்டடாக தான் இருக்குன்றது எல்லாத்துக்குமே தெரியுமே. இது வந்து ஆகாஷ் பாஸ்கரன் யாருன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து கரண்டாக ஒரு 4 படங்கள் பண்ணுறாரு. அவர் யாருடைய மருமகன்றது தெரியும். ஸோ எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியும். அதே மாதிரி இப்போ இந்த படத்தை யார் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்கன்றது தெரியும். ரெட் ஜெயண்ட் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்கன்றது தெரியும். ஸோ இது வந்து பொலிட்டிக்கலாக வந்து அவரை காயின் பண்ணிடுவாங்க, இல்லை வந்து இது திமுக எடுக்கக்கூடிய படம் அப்படின்னு விமர்சனம் பண்ணிடுவாங்க அப்படின்றதுக்காகலாம் அவர் வந்து மேடை ஏற்றாமல் இருந்திருக்க மாட்டாங்க. மேபி அவரை வந்து ஒரு நல்ல லான்ச்சாக அவரை பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுடைய விருப்பமாக இருந்திருக்கு. நான் பார்க்குறேன். ரஜினி கமல் இருக்க மேடை தானே அது? அப்படி இருக்கலாம். ஏன்னா அதுதான் வந்து ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் இல்லையா, அதுதான் மெகா ப்ராஜெக்டாக இருக்க போகுது. ஸோ அந்த மெகா ப்ராஜெக்டில் அப்போ அவரும் ஏதாவது ஒரு படம் 2 படம் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். அப்போ அந்த ஸ்டேஜில் வந்து அவர் நிற்கும் பொழுது மேபி அவருக்கான அந்த ஊடக வெளிச்சம் அப்படின்றது இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும், ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.